மத்தள சர்வதேச விமான நிலையத்திற்கு இன்று களவிஜயம் மேற்கொண்ட பின்னர் இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் சுனில் ஜெயரத்ன இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இந்த சர்வதேச விமான நிலையத்தை உரிய முறையில் நடத்தி செல்வதற்கு அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. பல சர்வதேச விமான நிறுவனங்களுடன் நாம் தற்போது பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றோம். சுற்றுலா பயணிகளை இவ்விடத்திற்கு ஈர்ப்பதற்கான பல முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். குறிப்பாக தற்போது அறவிடும் $60 வரியை இல்லாமல் செய்து அதிகளவிலான சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம். அத்துடன் ரஷ்யாவில் இருந்து 3 விமான நிறுவனங்கள் சேவையை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளன. தற்போது கூட 2 விமான நிறுவனங்கள் சேவையை ஆரம்பித்துள்ளன. மேலும் ஒரு நிறுவனமும் சேவையில் ஈடுபடும் எதிர்பார்ப்பில் உள்ளது. அதேபோன்று உள்ளக விமான சேவையிலும் மாற்றங்களை ஏற்படுத்த எதிர்பார்க்கின்றோம். பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம், யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் மற்றும் மத்தள சர்வதேச விமான நிலையம் என்பவற்றின் ஊடாக உள்ள விமான சேவையை தொடர்புபடுத்தி உள்ளக விமான சேவையையும் மேம்படுத்த எதிர்பார்க்கின்றோம். இதன் மூலம் விமான நிறுவனங்களும் லாபம் அடையும் நிலைமை உருவாகும். அரசாங்கம் என்ற வகையில் தனியாக இதனை முன்னெடுக்க முடியாது. இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். விமான சேவைகள் நிறுவனத்திடம் அதிக பங்குகளை வைத்துக்கொண்டு அரசாங்கத்துக்கு அதிக லாபம் கிடைக்கும் வகையில் தனியார் முதலீடுகளையும் பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கின்றோம். පුද්ගලික අංශය සමග ආයෝජනය කිරීමට සඳහා බලාපොරොත්තු වෙන